ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஃப்ரூட்ஸான பப்பாயோடைய மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது நம்ம மரத்தில் வளர்ந்த பப்பாளி இல்லைங்க, என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டில் வளர்ந்த பப்பாளி. இது எங்கேருந்து வந்துச்சு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் அங்கே வந்து ஒரு கிராமத்தில் சூப்பராக இயற்கையான முறையில் வளர்ந்ததுங்க. அது பாட்டுக்கு ஒரு பொலிவாரத்தில். இப்போலாம் எவ்வளோ பேர் வந்து ஹைப்ரிட் பப்பாளி நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, ஓகேங்களா? அதாவது பப்பாளி பாலுக்காக ஹைப்ரிட்டாக வந்து செடிகள் வைக்கிறாங்க. அதை தாண்டி இதுமாரி பழத்துக்காகவும் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு மருந்துங்க. டேஸ்ட்லேயும் செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லையும் அந்த வாசனையிலையும் செம்மையாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம வீட்டில் பாட்டுக்கு ஒரு பப்பாளி இதுமாரி வாங்கி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு விதையை தூவிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அங்கே இங்கே வளர்ந்துடும், ஓகேங்களா? அந்த பப்பாளியை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட் வேறையாகும். அதுவும் குறிப்பாக மரத்துலேயே பழுத்ததுங்க, ஓகேங்களா? மரத்தில் பழுத்து நம்ம சாப்பிட்ணும். நம்ம பாருங்கள், இன்றைக்கி பறித்து அதை வந்து புகை வெட்டி ரசாயனம் செலுத்தி பழுக்க வச்சு கொண்டு வந்து கடைகளில் வைப்பாங்க. ஏன்னா பழுத்தே கொண்டு வந்தாங்கன்னா வரத்துக்குள்ளார டேமேஜ் ஆகிரும், பழம் ரொம்ப கனிஞ்சிரும், ஓகேங்களா? அது வந்து விற்பனைக்கு வராது. அதனால தான் இந்த பச்சைக்காயில் இதுமாரி சம்பவம் பண்ணுறாங்க. அது வந்து 100% நேச்சுரல் கிடையாது, ஆர்கானிக் கிடையாது. 100% நேச்சுரல்னால் அது மரத்துலேயே பழுத்து அந்த ஸ்மெல்லு அப்படியே மணக்கும். குருவிகள்லாம் சாப்பிட்டது போக நம்ம சாப்பிட்ணுங்க காய். அதுபோல் மரத்தில் பழுத்து நம்ம வந்து சாப்பிட்ணும். அப்படி தான் நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு நண்பர் சக்திவேல்னு சொல்லி ஒரு நண்பர் நம்ம கொடுத்த ஒரு பப்பாயா, அவங்களா பாருங்கள் எப்படி நல்லா ஒரு 80% பழுத்துருச்சு, ஓகேங்களா? பார்த்து கீழே வந்துருப்போது 80% நல்லாவே பழுத்து கனிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு நாள் விட்டாலும் அப்படியே கனிஞ்சிரும், கொல்லன்னு கனிஞ்சிரும். அறுத்து அப்படியே சாப்பிட்லாம். அதுதான் சரி. பப்பாயாவில் என்ன அப்படி நோய் சக்தின்னு பார்த்திங்கன்னா, இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளை அணுக்களை, அதாவது உடம்புல உள்ள நோய் சக்தின்னு சொல்கிறதே வெள்ளை அணுக்கள் தான். அதை வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது இது தாங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு காய்ச்சலும் வரக்கூடாது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பீஸ் அளவுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறைனாச்சும் கட்டாயம் கொடுக்கணும். இதில் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அரி கீழே வந்துட்டு போகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் கூட அந்த ஸ்டார்டிங் ஒரு கருவுற்ற சமயத்தில் ஒரு 3 மந்த்து வந்து எடுத்துக்கக்கூடாது. அதன் பிறகு வந்து டாக்டருடைய பரிந்துரை பெற்று ஒரு கீத்தளவுனாச்சும் கம்பல்சரி சாப்பிட்ணும். இது வந்து டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஆனால் ஓவராக சாப்பிட்டிங்கன்னா ஓத்திரியும் வயிற்றால் போயிடும். கருவுற்ற பெண்கள் வந்து இந்த ஒரு கருவுற்ற 3 மந்த்துக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா கரு கவிஞ்சிரும். ஏன்னா அந்தளவு ஹீட்டும் இதுக்கு உண்டு. அதுமாதிரி பப்பாயாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி சாறு குடிச்சிங்கன்னா டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா, ஓகேங்களா, மலேரியா, இதுபோல் ஃபீவரை வந்து அந்த வைரஸ் அளிக்கக்கூடிய தன்மை இந்த பப்பாயாவுடைய பழத்துக்கும் உண்டு, பப்பாயாவுடைய அந்த இலைச்சாருக்கும் உண்டு. அது வந்து பப்பாயாவுடைய இலைச்சாறு சாப்பிட்டிங்கன்னா அது சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் இந்த டெங்கு டைமில் வந்து அங்கீகாரமே கொடுத்துச்சு, ஓகேங்களா? அதனால் பப்பாயா வந்து அளவான முறையில் இயற்கையான முறையில் நீங்கள் ஒரு வாரம் ஒரு முறை கட்டாயம் ஃபேமிலியாக ஒரு பழம் வாங்கி அரிஞ்சு எல்லாம் ஒவ்வொரு பீஸாக சாப்பிடுங்க. அப்படியே ஒரு நோய் சக்தி நம்ம உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் அதிகரித்து எந்த நோய் வராமல் பார்த்துக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த ஹெல்த் டிப்ஸில் சந்திப்போம். அதுவரை உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி. பாய் பாய், நன்றி, டாட்டா சொல்லுங்க. இங்கே சொல்ல அம்மாவுக்கு சொல்கிறேன். சரி, பழத்தை அரியத்து வீடியோ எடுத்துடலாமா? தட்டை எடுத்துடும், தட்டை எடுத்துடும், அது கழியுது தண்ணியை. இதாங்க நம்ம வீடு. அரி அரி கத்தி வச்சு சர்க் 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 சர்க்னு போகிறாங்கப்பா. ஓப்பன் பண்ண போறேன். செம்மையா இருக்கணும் தம்பி. சின்ன விதை. இதே வந்து விதை இல்லைனாவே அது ஹைப்ரிட் சார்ந்தது தான். இருந்தாலும் நேச்சுரலாக வளர்ந்தது செடி வந்து நாட்டு செடி இல்லைனா நாட்டு செடி வந்து சிறுங்காயாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ரெடிஸாக இருக்கும். பப்பாளி அல்ல, அது ரெடிஸாக இருக்கும். நாட்டு காயினாவே ரெடிஸாக இருக்கும். பப்பாளியில் கொட்டை நிறையா இருக்கும், விதைகள் நிறையா இருக்கும். டேய், பல் விளக்குறீங்களா?
உண்மை சொல்ல இன்னும் இல்லை இல்லை ஃபேஸ் வாஷே பண்ணல நீங்கள் பல்ல வளர்க்குறீங்க இன்னும் போய் பல்ல வளர்க்குங்க. வாய்க்கு அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அம்மாட்ட கிடைக்க சரி நான் நவீன போய் தண்ணி ஊற்று வாய் கொப்பளி.